ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா டே. யோகா பண்ணுறதுக்கு எவ்வளோ என்த்துவா கிளம்பி எவ்வளோ அதெல்லாம் கிடையாது. மனசுக்குள்ள ஐயோ உட்கார வைப்பாங்களே, எந்திரிக்க வைப்பாங்களே, நிற்க வைப்பாங்களே அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் பண்ணாதான் நார்மல் டெலிவரி கண்டிப்பாக வர முடியும். ஸோ போன வாட்டி எல்லாம் இதெல்லாம் நான் பண்ணல, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். ஆனால் லைட்டாக ஒரு மூமெண்ட் இருந்தது. எக்ஸசைஸே போன வாட்டிலாம் நீ பண்ணல. வாக்கிங் மட்டும் தான், மெயினா வாக்கிங் மட்டும் தான் பண்ணேன். மற்றபடி எக்ஸசைஸ்ன்றது போல. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும், பண்ணால் ஈஸியாக நார்மல் டெலிவரி வந்துடும். ஏன்னா போன வாட்டி சி செக்ஷன், அதுக்கு நான் சி செக்ஷனை தப்பாக சொல்ல, சி செக்ஷன் பண்ணி நிறைய ட்ராஜடி. எனக்கு ஹை ப்ரெஷர் ஆச்சு, அப்புறம் பிளட் லாஸ் ஆச்சு, இதெல்லாம் ஆச்சு. ஸோ இந்த வாட்டி அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கன்சல்ட் பண்ணி சரி யோகா ஆசைப்படுறாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஆசைப்படுறமா அந்த டைம்ல என்னன்னு முடிவு பண்ண முடியாது அப்படின்றாங்க. பட் நம்மளால முடிஞ்ச பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோகா பண்ண போறாங்க. ஆமா, உங்களுக்கே தெரியும் நான் ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அங்க இதுக்குனே யோகா செக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதனால அவங்க சொன்னாங்க இப்போ 7 months ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் ரெடி ஆயிட்டேன். இந்த ட்ரெஸ் இல்ல, வேற ட்ரெஸ். ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த ட்ரெஸ் சேர்ந்து நானும் யோகா பண்ணணுமா? ஆடா, என் ஃப்ரெண்டு சொன்னா இப்படி எல்லாம் பிடிச்சி இப்படி இப்படி நான் உட்காரணுமா நீ உட்காரணுமா? என்னடா ராபிட் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. இல்ல நானும் பார்த்தேன். ஆமா, உன் ஃப்ரெண்டு கை பிடிச்சிட்டு அப்படி எல்லாம் பண்ணணும் சொன்னா. பட் இப்போ நேரா ஹாஸ்பிட்டல் தான் போறேன். ஆனா ட்ரெஸ் சேஞ்ச் அங்க போய் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஜிம் ட்ரெஸ் போட்டு போனா ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் பாப்பாங்கல்ல. ஆமா, இது ஹாஸ்பிட்டல்ல இதுதான் அது பேர் என்ன, ஜிம்மா? ஆமா. ஸோ அதனால இப்ப நம்ம யோகாசனம் பண்ணலாம். எப்படி யோகாசனம் பண்ண போறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ரியா இருந்தா சூப்பரா அவ்வளோ கியூட்டா பண்ணுவாங்க. ஆனா எனக்கு தான் அது வராது. ஸ்கூல் போயிட்டாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம் அப்படின்றதுனால நாங்க தான் போறோம். ஸோ வாங்க போலாம். காஸ்டியூம் சேஞ்ச் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே காமிச்சிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ இந்த வார்டு இங்க அட்டெண்டர் தூங்கலாம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு லைக் மினி கிச்சன் மாதிரி. அண்ட் இந்த சைடு வரவங்க விசிட்டர்ஸ் இங்கே இருக்கலாம். ஆமாம். ஸோ இங்கே டிவி இருக்குது. ஸோ இங்கே டைனிங் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த ரூம் இதுதான் 5 star ஹோட்டல் மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ரெக்னென்சி வார்டு அப்படின்னும் போது நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப அடைஞ்ச மாதிரியெல்லாம் இருந்தால் ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு நம்ம பாப்பா இந்த மாதிரி ஒரு இடத்துல பிறக்கும்போது நல்லா இருக்கும்ல, அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். ஸோ எஸ், அதனால தான் நாங்கள் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டலில் செலக்ட் பண்ணோம். இல்லை, நான் இங்கே குழந்தை பெற்றிருந்தா நீ இங்கே ஓட்டிட்டு விளையாடிட்டு இருப்ப போல. ஹாய் மேம். ஹலோ மேம், எத்தனை வீக்ஸ் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க? இப்போ 7 months. நைஸ். ஸோ அனாமலி ஸ்கேன் எவ்ரிதிங் வென்ட் வெல்? எஸ் மேம். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நம்ம ஆக்டிவாக இருக்கிறது நமக்கும் நல்லது, நம்ம பேபிக்கும் நல்லது. அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் டெலிவரிக்காக மட்டும் இல்லை, பேபியோட எமோஷ்னலாக அவங்க நல்லா டெவலப் ஆகிறதுக்கும், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே மதரோட எக்ஸசைஸ் ஒரு பெரிய ரோல் இட் வில் பி பிளேயிங் இன் ப்ரெக்னென்சி. ஓகேங்களா? உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அது அகெயின் பிளசென்டாவில் ட்ராவல் ஆகி நம்ம பேபிக்கும் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது பேபியோட டெவலப்மெண்ட் ஏதோ அங்கே இருக்கார்ல அவர் தான் அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியானாலே. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் ஆக்காம பாத்துக்கோங்க. சொன்ன மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் வரும் பாப்பாக்கு. ஓகே. ஸோ அதனால தான் நம்ம கல்ச்சர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வளக்காப்பு பண்ணுவாங்க, அது அடிக்கிறது பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்றாங்க. இன்னொரு விஷயம், செகண்ட் பேபிக்கு வளக்காப்பு ஏன் வைக்கிறீங்கன்னு நிறைய பேர் கேக்குறீங்க. அது ரொம்ப தப்பு. அதுவும் பேபி தானே. அப்புறம் அது கேட்கும்ல, நான் செகண்ட் பிள்ளைங்க என்ன நீங்க அதை ஹாப்பியா இருக்கணும். உங்களுக்கு வளக்காப்பு வைக்கிறதுக்கு ரீசன் இப்போ ஹாப்பி ஹார்மோன்ஸ் வரும். இப்போ அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு, வீடியோஸ் எடுக்கணும், ரீல்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வைக்கிறாங்க. பட் அதோட ரீசன் அந்த விமென்க்கு ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி இத்தனை பேர் இருக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு, யூ ஹாவ் அ கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி எம்பசைஸ் பண்றதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் கொண்டு வந்தாங்க.
பட் டைம் இது சேஞ்சஸ்ல இட் ஹேட் பீன் சேஞ்ச்ட். எஸ் மேம். நாங்கள் எல்லாருமே அந்த வயசானவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்கணும் அப்படின்றது அந்த வளகாப்போட மெயின் விஷயமே. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் நிறைய பேர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக இருந்தது. செகண்ட் குழந்தைக்கும் அந்த ஆசீர்வாதம். ஆனால் அது செகண்டுக்கு ஏன் வைக்கிறாங்க அப்படின்றது கேட்கும்போது அது ஃபர்ஸ்ட்டுக்கு வைக்கிறது தான் ட்ரெண்டாக இருக்கு போல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ எஸ், அது கரெக்ட் தான். அப்போ ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதுலேயும் வரும். ரெண்டாவது குழந்தைக்கும் வைங்கன்றாங்க. அதுவும் நம்ம குழந்தை தானே. ஆமா, ரெண்டாவது குழந்தையும் வந்து என்ன பாவம் பண்ணாங்க? நானும் ரெண்டாவது பிள்ளை தான். நானும் செகண்ட் குழந்தை. ஓ சூப்பராக கிளியராக சொல்லிட்டாங்க. ஆமாம், உங்களுக்காக கேட்டுக்கோங்க, எனக்காக தான் மெயினா. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா மேம்? ஷூர், வி கேன் ஸ்டார்ட். க்ளோஸ் யுவர் ஐஸ், ப்ரேயர். சரிங்களா? ப்ரேயர் வந்து உங்கள் ப்ரெக்னென்சியும் உங்கள் லேபர் ஜேர்னியும் உங்களுக்கும் பாப்பாக்கும் ஹெல்த்தியாக அமையணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 9 10 10. இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் ஸ்ட்ரெச் தெரியணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 times. 1 2 3 4 2 3 4 10. இப்போ ஆப்போசிட்ல 1 2. நம்ம வேலை செய்யறது பார்த்தா உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்க மனசுல அதானே சார் நீங்க மனசுல அதானே சார் நினைச்சீங்க. இந்த வீட்டுல எவ்வளவு வேலை வாங்குறீங்க. Breathe out down. 2 3. ஸ்பைன் நல்லா லென்த்தன் பண்ணிக்கோங்க. ப்ரீத் இல்லை, ஷோல்டர் ரிலாக்ஸ்டாக தான் இருக்கணும். ஸ்பைன் மட்டும் நல்லா மேலே போகணும். சரிங்களா? ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டே ரைட் கை கீழே, லெஃப்ட் கால் மேலே. இந்த பக்கம் வாங்க. ரைட் கை கீழே வாங்க வாங்க, பிடிங்க. நீஸ் தாண்டி எங்கே பிடிக்க முடியுதோ அங்கே பிடிங்க. வெரி குட். இப்போ ரைட் கால் பின்னாடி ஸ்ட்ரெச் தெரியும். சரிங்களா? ஓகே, ஸ்டே தேர். இந்த இடத்துல ஸ்ட்ரெச் தெரியும். ஓகேங்களா? 1 ரைட் நீ மடக்காதீங்க, ஸ்ட்ரெச் மிஸ் ஆகிடும். 2 3 8 9 10. ஸ்லோலி கெட் அப். காலை மடக்கிட்டு மேலே எழுந்துச்சுவாங்க. சரிங்களா? ஓகே. இது பண்ணுறப்போ உங்களுக்கு இங்கே எங்கன்னா பெல்விக் பெயின் எதுனா இல்லை இல்லை. ஓகே. லெக்ஸ் வைட் ஓப்பன் அகைன். ரைட் ஃபீட் 90 டிகிரி. ரைட் ரைட் ரைட். ஓகேங்களா? பாடி ஃபுல்லாக டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக டர்ன் பண்ணிக்கோங்க. கை மேலே தூக்குங்க. 4 5. இல்லை இங்கே ஷோல்டரில் ரொம்ப டென்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஷோல்டர் ரிலாக்ஸ்டாக வைங்க. ஓகேங்களா? கை மேலே தூக்குங்க. ஸ்பைனை நல்லா இந்த இடத்த நல்லா அப்படி ஸ்பைன் நல்லா லென்த்தன் பண்ணுங்கள். உங்கள் முதுகுத்தண்டு யாரோ மேலே ஒரு ஸ்ப்ரிங்கை போட்டு பிடிச்சி இழுக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ரீத் அவுட் பண்ணிட்டு லெஃப்ட் கால் மடக்குங்க. இந்த கால் ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. இந்த கால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும். ஓகேங்களா? வெரி குட். 1 2 3. நீ ஹிப் நீ ஸ்ட்ரெயிட் லைனில் வச்சு ஆங்கிள் பிடிக்கிறேன். முன்னாடி பாருங்கள். 1 வெரி குட். 2 இங்கே கிராயின்லையும் டாப் அண்ட் பாட்டம் தைலையும் ஸ்ட்ரெச் தெரியணும். ஓகேங்களா? 3 4 5 6 9 10 and release. இல்லை ரைட் கால் மடக்கிக்கோங்க. லெஃப்ட் கால் இந்த பக்கம். lengthen spine, breathe out and go down. 1 2 2 3 2 3 4 5 6. ஸ்டெப்பா மேலே பாருங்க. Breathe out. Breathe in. Breathe out. ஓகேங்களா? ஃபிங்கர் டிப் டச் ஆகிருக்கணும், நெயில்ஸ் டச் ஆகக்கூடாது. ஓகேங்களா? கண்ணை முடிக்கோங்க.
நல்ல ப்ரீத் இன் பண்ணுங்கள். ப்ரீத் இன் பண்ணுறப்போ அப்டமன் வெளியில் வரணும். ப்ரீத் அவுட் பண்ணுறப்போ அப்டமன் உள்ளே போகணும். ஸ்லோ அண்ட் சஸ்டெயின்டாக இருக்கணும். ஃபைனலாக முடிஞ்சிருச்சு யோகா. ரொம்ப ஈஸியாக இருந்தது, காம்ப்ளிகேட்டடே இல்லை, நல்லா இருக்கு. அதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சும் சொல்லும்போது அழகாக தெரியுது அந்த ஸ்ட்ரெச் எல்லாம் என்ன பண்ணணும். ஆமாம், பேக் பெயின் தான், பயங்கர பேக் பெயின், பயங்கர. டெய்லி யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கேல் ஆஃப் 10ல் வந்து ஒரு 8க்கோ 9க்கோ பேக் பெயின் இருக்குது அப்படின்னா 2 வீக்ஸ் யோகாலே நம்ம அதை 3 or 4க்கு கம்மி பண்ணுற முடியும். எந்த மெடிக்கேஷனுமே இல்லாமல் யோகாலே நம்மளால் பேக் பெயின் கம்மி பண்ண முடியும், பெல்விக் பெயின் மேனேஜ் பண்ண முடியும். ஆமாம், பெல்விக் பெயினும் ஜாஸ்தி இருக்குது எனக்கு. ஓகேங்களா? தூங்கும்போது ஜாஸ்தியாக இருக்குது. காலில் இருக்க ஸ்வெல்லிங்கை கம்மி பண்ண முடியும். வெரிகோஸ் வெயின்ஸ் இஷ்யூஸ் இருக்குன்னா கம்மி பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களோட பிளட்டு, சுகர்ஸ் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ண முடியும். வெயிட் கெயினை கண்ட்ரோல் பண்ண முடியும். யோகா வீக்லி 3 to 5 days யோகா பண்ணுறது போதுமானதாக இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ கிளியராக இன்னைக்கு வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் வீடியோவும் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த யோகா இப்போ எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து 7 monthா இல்லை யார் எந்த மந்த்தில் இருந்தாலும் இது மாதிரி பண்ணிக்கலாம்? அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஹெல்த் காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லை அப்படின்ற போது அவங்க பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது, அது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருந்தாலும் சரி, இல்லை பாடியில் வந்து அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து நீ பெயின் இருக்கும் ப்ரெக்னென்சியில், சில பேருக்கு பேக் பெயின் இருக்கும், அந்த மாதிரி எதனா ஒரு கண்டிஷன் ஸோ அந்த மாதிரி எதனா ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு இருக்குது, பட் இட்ஸ் நாட் டூ மச், அதனால poses வந்து ஈஸியா பண்ண முடிஞ்சது. and also you have a good decent flexibility. சரிங்களா? சில பேருக்கு வந்து அந்த அளவு இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கான மாடிஃபிகேஷன் என்னன்றதை நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாடிஃபிகேஷனோட அவங்க பண்ணாங்கன்னா அவங்களால ஃப்ளெக்சிபிலிட்டியும் மெயின்டைன் பண்ண முடியும், டெலிவரிக்கும் அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் ஆக முடியும். சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப சூப்பராக நீட்டாக அழகாக சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஷாமிலி மேம். தேங்க்யூ ஃபார் யர் டைம். தேங்க்யூ. பாய்.